அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களை இந்த அலவரிசையில் சேர்த்துக் கொண்டதற்காக, உங்கள் சத்தத்தை எங்களுடைய காதுகளில் கேட்பதற்காக இந்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா எங்களை அவர்களோடு இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கொடான ஒளி தோற்றம் ஐயா. எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ இந்த காரியங்களை எங்களால் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த வண்ணமாக சுவாமி உமது வாதத்தில் கெஞ்சி நிற்கிறேன். சுவாமி, நாங்கள் சிறகவும் நீங்கள் பெருகவுமாக இருக்க வேண்டும் ஆண்டவர். இந்த நாளிலும் சுவாமி ஜெபத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக, பாடல்களின் ஊடாக உண்மை மேம்படுத்திய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சுவாமி ஆசீர்வதித்ததற்காக தோத்திரம் ஆண்டவரே. இனிமேல நடக்க போகின்ற காரியத்திற்கும் ஆண்டவரே, முதல் முடிவரை ஆண்டவரே உமது பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அந்த வண்ணமாக லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கை கோர்த்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியகாரிகளையும் சுவாமி நீரே பலப்படுத்தும் வண்ணமாக, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக வழங்கும் என்று சொன்னது எவ்வளவு நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் நன்றி சுவாமி. அதே வண்ணமாக அனைவரும் இந்த நாளிலும் அடியானை பலப்படுத்துங்க. உமக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் காரியமாக என்னுடைய செய்தியை கொடுக்க நான் முன் வருகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பேசுவாராக. அதாவது பிரியமாக இருந்தால், அதாவது I know that you are very pleased with me என்று Psalm 41:11 வாசிக்கிறோம். நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்ற அறிவேன். அதாவது சங்கீதம் 41:11 கர்த்தரை பிரியப்படுத்துவது அல்லது பிரியப்படுத்த நாங்கள் வாங்கிக்க வேண்டும். எல்லாமே உங்க பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதாவது சங்கீதம் 43:10 அப்புறமாக நாங்கள் சொல்லி ஜெபிக்க எங்களை நாங்கள் அந்த பயிற்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான இது என்ன என்று சோதித்து பார்த்தது மட்டுமல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற பிரியத்தை செயல்படுத்த வேண்டிய காரியங்கள். நம்முடைய முதற் பிதாவாகிய யாக்கோப்பு ராகேலின் மேலே பிரியமாக இருந்தார். அந்த பிரியத்திற்காக அவர் எந்த தியாகமும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். அந்த பிரியத்தை அவர் செயல்படுத்த எத்தனை வருஷம் ஆச்சா? 14 ஆண்டுகள் லாபனுக்கு, அவருடைய மாமனாவுக்கு அடிமை போல ஊழியம் செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆடுகளை மேய்த்து இரவெல்லாம் பகலெல்லாம் வென்று பாராதபடி கடினமாக உழைத்தார் என்று ஆதியாகமம் 29வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். காரணம், ராகேல் ரூபவதியும் பார்வைக்கு அழகான ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:17 அடுமல அவள் யாக்கோபை மிகவும் கவர்ந்திருந்ததினாலே, அவர் வெளியே இருந்த பிரியத்தினாலே அந்த வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 29:20வது வசனத்திலே போதகர் ரிச்சர்ட் உப்ராண்டு அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானித்ததின் விளைவாக 14 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே வாட வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்துவை அவர் மறுதலித்து இருந்தால் அவர் விடுதலையாக சென்றிருக்க கூடும். ஒரு சில பொய்களை சொல்லி இருந்தாலும் கூட சித்திரவதைகளுக்கு தப்பி இருந்திருக்க கூடுமானால் கர்த்தரை அவர் பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே 14 ஆண்டுகள் துன்பங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார். அவர் விடுதலையாகும் பொழுது
ஆண்டவர் சொல்றாரு, மகனே, யாக்கோப்பு ஒரு பெண்ணின் மேல் வைத்த அன்பினாலே 14 ஆண்டுகள் மாமனார் வீட்டில பாடுகளையே அனுபவித்தார் என்றும், ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுகளை மேய்த்தார் என்றும் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12:12 வாசிக்கின்றோம். நீயோ உண்மையான ஒரு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பாடுகளை அனுபவித்தாய் என்று அவரை தட்டி கொடுத்தார் என்று அறிகின்றோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் பிதாவை பிரியப்படுத்த தீர்மானித்ததினாலே மகிழ்ச்சியோடு சிலுவையை சுமக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். விடுதலை பெற சம்மதியாதபடி பாதிக்கப்பட்டார். முள்முடி சூடப்பட்டு ஆணிகளால் கலாபப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். என் சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படியே எனக்காக கடந்தது என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கி தன்னையே ஒப்பு கொடுத்ததினாலே பிதாவாகிய தேவனும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானத்தில் உள்ளவர்கள் பூலோகத்தில் உள்ளவர்கள் பூமியின் கீழானவர்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் வண்ணமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தறினார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. நாங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே 9, 10, 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அது உயிருள்ள வசனம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய உன்னத நேசரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் பொழுது இவ்வுலகத்தின் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது எங்களை தேடி வரக்கூடும். அதான் அப்போதலன் பவுல் பொருந்திற்கு எழுதும் பொழுது அது சீக்கிரத்திலே தானே நம்முடைய ஒவ்வொருத்தரங்களுக்கும் மிகவும் அதிகமான நித்திய கனமாகியை அந்த நித்திய கன மகிமை எங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4:17 அவரை அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட தேவனை பிரியப்படுத்துவதையே நம்முடைய முழு இயக்கமும் வாஞ்சையுமாக கொண்டிருந்தால் இவ்வுலகத்திலே நமக்கு வருகின்ற பாடுகளும் கஷ்டங்களும் அதிக பாரமாக தோன்றாது. யாக்கோப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மில் பிரியமாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தியானிப்போம். முதலாவதாக பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று எண்ணாகமம் 14வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எண்ணாகமம் 14:8 கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நம்முடைய பாதைகள் எல்லாம் பாலும் தேனும் ஓடு மட்டும் அல்லாதபடி நாம் செலவழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நித்திய கானானாகிய இடத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். ஆம், நிச்சயமாகவே நமக்காகவே ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தேவன் மீது நாம் பிரியமாக இருந்தால் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த நல்ல தேசம் நமக்கு சொந்தமாகும் என்று யோசுவா கூறுகிறார். அன்றைக்கு எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொந்தமாகிறது. கர்த்தர் பண்ணின அனைத்து வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கின்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எனவே நாம் கர்த்தரை பிரியப்படுத்தி இருக்கும் பொழுது
கர்த்தர் நம்ம மேல் பிரியம் கொள்ளுவார். அவர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணின அனைத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செழிப்பான அனுபவங்கள் தாராளமாக உண்டாகும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நாம் சுதந்திரிக்க போகின்ற அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிக்க போகின்ற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வானத்தின் மலையின் தண்ணீரை குடிக்கும் ஒரு தேசமாகவும், அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கின்ற தேசமாகவும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டு இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 11வது அதிகாரத்திலே 11, 12வது வசனத்திலே விளமாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரியப்படுத்த தியானியுங்கள். நாங்க பாட்டு படிக்கிறோம் தானே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரப்பி அருளும் அப்படின்னு பாட்டு படிக்கிறோம். என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்தாக நாங்கள் அவருக்கு பாமாலையாக போடுகிறோம். கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக எப்படி என்பதை சிந்தித்து பார்க்கும்போது ஒவ்வொரு காலை வேளைகளிலும் அதுவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதரும் என்று கேளுங்கள். இது நீங்க செய்யணும். சங்கீதக்காரனுடைய புத்தகம் 143வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நாம் கர்த்தரை பிரியப்படுத்துவோமே ஆகில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டாம். அவருக்கு பிரியமில்லாத எந்த வீணான சம்பாஷணைகளும் குறை ஊறுதலும் முறுமுறுத்தலும் நம் வாழ்க்கையில் பிரவேசிக்கவே வேண்டாம். ஆகவே புத்தாண்டின் முக்கிய தீர்மானத்தை கர்த்தர் பிரியப்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்ளும் பொழுது அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கின்றபடியினாலே நாம் வேண்டிக் கொள்கிறதற்கு ஏதுவாகவோ அதை அவராலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்று 1 யோவான் 3வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 யோவான் 3:22. இரண்டாவதாக தனிமை இல்லை, நோன் எவர் அலோன். இந்த தலையங்கத்துல இந்த செய்தி நான் செய்யும் பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இந்த செய்தி முடிஞ்சவுடன் அந்த பாடலை நான் பாட ஆசைப்படுகின்றேன். நோன் எவர் அலோன். இதாவது பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியினாலே அவர் என்னை தனியமையாக விடவே மாட்டார் என்று யோவான் 8:29 வாசிக்கிறதை மறந்து போவார்கள். இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் கவனித்து பாருங்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றேன் என்பதே அவருடைய சாட்சியாக இருக்கிறது. கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால் நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இயேசு போதுமே போதுமே போதுமே. கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருக்கும் வரை ஆசீர்வாதங்கள் என்னென்று நமக்கு போதிக்கக்கூடியவர் ஒருவர் ஒன்று என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய வாழ்க்கை நோக்கமெல்லாம் பிதாவை பிரியப்படுத்த அவருக்கு சித்தமானவைகளை செய்ய அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. மூன்றாவதாக ஜெபத்துக்கு மறு உத்தரவு. ஜெபத்துக்கு மறு உத்தரவு. கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்யும். அதாவது சங்கீதம் 143:10 நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நான் வேண்டிக் கொள்ள தொடங்குகிற பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேல் அதிகாரம் 9வது அதிகாரத்துல 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. வேதத்திலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டார். தேவனுக்கு பிரியமானவர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால்
தானியேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இன்னொரு படி அதிகமாக மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கின்றது. கர்த்தர் தானியேலை பிரியமானவன் என்று அழைக்கிறார். தானியேல் 10:11 பிரியமான தானியேலே என்று அழைக்கிறார். பிரியமான புருஷனே என்று அழைக்கிறார். தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அழைத்தார். கர்த்தர் நம்மையும் அமிதமாக அழைப்பார் என்றால் அது எத்தனை பாக்கியமாக இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு சிறிய ஜெபம் செய்தார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகின்றேன் என்பதே அவருடைய ஜெபமாக இருந்தது என்று சங்கீதம் 48 வாசிக்கின்றோம். சங்கீதம் 48. அதுபோலவே மோசே சங்கீதம் 90:11 ஜெபிக்கிறாரு. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக என்று அவர் ஜெபித்தார். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த நேசித்து அவரிடத்துல அன்பு கூறுகிறதுனால நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரியம் எப்பொழுது நம்ம மேல இருக்கும். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானது எது என்று நாம் சோதித்து அறிந்து அவரை பிரியப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கை எல்லாம் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்தின்படியே நல்ல பாதையிலே நடத்துவார். 4வதாக செவ்வையான பாதைகளை நடத்துவார். அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான ஒரு வழிகளிலே நடத்துவாராக என்பதையும் சங்கீதக்காரன் 143 அதிகாரத்திலே 10வது வசனத்திலே விளம்புகின்றான். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய தீர்மானிக்கும் பொழுது நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனமாக போதித்தார். நம்மேல் தன் கண்ணை வைத்து அவரை எப்படி பிரியப்படுத்துவது என்பதை குறித்து ஆலோசனைகளையும் சொல்லுவார். மட்டுமல்ல, செவ்வையான வழிகளிலே நடத்துவார். 5வதாக கவர்ந்து கொள்ளுகிறோம் என்கிறது ஒரு மெக்னெட் போல அப்படி ஈர்த்துக் கொள்வது. என் பிரியமே என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்றது உணர்ந்த பாட்டுகள் 4:9 வாசிக்கின்றோம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன்னத பாட்டுகள் 4:9. நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து என் பிரியமே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று அன்பாக அழைக்கிறார். நமக்கு எத்தனை ஆனந்தம்! நம் ஆத்மா நேசர் நம்மை அபிதமாக அழைக்கும்படியாக அவருக்கு ஏற்ற பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை நாங்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும். ஆத்மநேசர் மனவாட்டியை பல வார்த்தைகளினாலே வர்ணிக்கின்றார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு இன்பமானது. உணத பாட்டு 7:6 சொல்றாரு, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று நேசர் கூப்பிடுவதை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கை நோக்கமே நம் தேவனில் வாழ்ந்து கொண்டு இருப்பது. அவரில் நாங்கள் வாழ வேண்டும். தேவன் நம்மில் மகிழ்வதற்காகவே நாங்கள் உயிரோடு இருக்க ஆமென் வேண்டும். நம்முடைய சொல், நமது செயல், நமது நடத்தை, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தேவனை மகிழ்வுபடுத்துவதாகவே இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நாமும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவிலேயே சார்ந்து அவருடைய தேசத்தை நிரப்பி மகிழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சங்கீதம் 37:4 வாசிக்கிறோம். தேவனில் மன மகிழ்ச்சியாய் இருந்த சங்கீதக்காரன் பல வகையிலே மகிழ்ச்சியாக ஜீவித்தார். தேவனுடைய பிரமாணங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்கிறார். சங்கீதம் 119:16 வசனத்திலே உமது வேதம் என் மன மகிழ்ச்சி என்கின்றார். சங்கீதம் 119:77 உமது கற்பனைகளை என் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது சங்கீதம் 119:143 ஆவணமாக வேதம்
சொல்லுகிறது. தேவ பிள்ளையிலே வேதம் சொல்கிறது மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம், ஒரு மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று நீதிமொழிகள் 17:22 வாசிக்கின்றோம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், அதாவது அகத்தினாக முகத்தில தெரியும் என்று பழங்காலத்தில் உள்ள வயசென்றவர்கள் சொல்லுவார்கள். இங்க நீதிமொழி 15:13 மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் தேவனின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் தேவனை மகிழ்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். நாம் தேவனை மகிழ பண்ண வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் உள்ளவைகளையோ அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடிய வருவாயா. ஸ்கிரிப்சர் சாங்ஸ் இதெல்லாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, யாக்கோபு 4 வாசித்து தியானியுங்கள். ஆத்மநேதரின் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தேசத்தை நினைத்து உம்முடைய உள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். என் உள்ளம் அவர் மீது போகுகின்றது என்பதே மனவாட்டியின் சாட்சியாக இருக்கிறது என்று உன்னத வார்த்தைகள் 5:4 வாசிக்கின்றோம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது என்று சங்கீதம் 45:1 வாசிக்கின்றோம். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமும் ஆனந்தமும், உமது வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதம் 16:11 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே உண்மையும் உத்தமமாக நாங்கள் நடந்து அவரை பின்பற்றும் பொழுது அவர் உண்மை உள்ளவராக நம்முடைய துர்க்குணங்களை எல்லாம் விலக்கி அவருக்கு பிரியமாக நடக்கும் காரணமாக கீழ்ப்படிதல், நிறைந்ததுமான வாழ்க்கையை அருளை செய்து அரிய பெரிய காரியங்களை செய்ய நாம் அவர் மூலமாகவே அவர் நிகழ்த்துவார் என்று 2 தீமோத்தி 2 13 வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று நான் சொல்கிறேன். அங்க உலகத்தில் வாழும் பொழுது தேவனை மகிழ்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன் என்று விழிப்பிய 4 சொல்றதா மறக்காதீங்க. என்ன தொல்லைகள், துயரங்கள், நெருக்கங்கள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியே தேவனை மகிழச் செய்யும். எத்தகிருத்தப்பட்ட பாடுகளிலே நாங்கள் எத்தனை % இந்த உலகத்திலே அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வான் தெய்வமே, தானே நீங்கள் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீர்கள் என்று இன்று தெரிந்து கொண்டோம். உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்றும் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சுவாமி உமக்கு துதியை சேர்க்கிறோம். உமது சித்தம் எங்களுடைய பாக்கியம். உண்மையில் பிரியமான வழிகளிலே நீர் விரும்புகிறபடி உண்மையாக நடக்க எங்களுக்கு அருள்தாரும் சுவாமி. மோசேயை போல எங்களையும் வழிநடத்தும். எங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை நிறைவேற்றி முடிக்க இன்று முதல் அருள்தாரும். இந்த ஜெபத்தை கேட்கின்ற வழியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் சங்கம வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகளின் ஊடாக அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் கேட்ட செய்தியின்படி நடக்க உங்களிடம் கெஞ்சி ஜெபம் கேட்கின்றோம். நீர் அவர்களுக்கு அப்படி செய்து கொண்டு இருக்கிறபடியினாலே உமக்கு தோத்திரம் சுவாமி. உமக்கு கோடான கோடி தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி நான் சொன்ன மாதிரி ஒரு சிறிய பாடலோடு என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். அதாவது நோ நெவர் அலோன். I have seen the lightning flashing, heard the thunder roll. I have felt sin dashing, breaking, trying to cover my soul.
I have heard the voice of Jesus telling me still to fight on. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. He gives me sweet promise that he will come again. And when he reigns in glory, and I to heaven attain, I shall in the dear country be numbered with his own, and live with him forever, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. தனிமை இல்லை நான், தனிமை இல்லை நான், அவரின் வாக்கு தத்தமோ தனிமை இல்லை நான் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக கோடி நமஸ்காரம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன்.